எல்லாமே நாங்கள் ரிவீல் பண்ணி கொடுக்கும்போது டாக்குமெண்ட்டோட தான் நாங்கள் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து ஃபேக்காக நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு பண்ண முடியாது, நாங்கள் இப்படி பண்ணி கொடுக்குறோம், இவங்க எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கு குவாலிட்டி இருக்காது, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அது யாரையுமே எதையுமே நம்ப வேண்டாம். ஏன்னா ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இருக்கிறவங்க பண்ணுறனால மட்டுமே தான் கரூரில் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் ரேஷியோ வந்து அண்டர் 10ல் வந்து இது வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அது எதனால அப்படின்னா இங்கே பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து ஃபயர் சேஃப்டி பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் சமீபகாலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி நான் வந்து படிச்சிருக்கிறேன், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால வந்து எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 6-7 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட், பஸ் கோச்சில் பஸ் ஆக்சிடென்ட், டெக்ஸ்டைலில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. எதனால அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் கிடையாது, எது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு இந்த பொருளை விற்றா போதும், நம்ம இந்த பொருள் விற்கிறனால இன்னைக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதா, அது இருந்தால் போதும் அப்படின்னு மட்டுமே தான் பண்ணுறாங்க. கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா இவங்க ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிக்கலாம், இவங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நம்ம தெரிஞ்சவங்க தான், இவங்ககிட்ட வாங்கி பண்ணுறனால வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நாளைக்கு தான் கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. கூப்பிட்டா யார் வேணாலும் வருவாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டா வருவோம். 10 வருஷமா என்ன ஒரு இன்சிடென்ட் கூப்பிட்டாலும் நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டாலும் சர்வீஸ் போயிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுக்காக கூப்பிடணும் அப்படின்னா ஒரு பில்டிங் கட்ட போகிறோம் சார், இது ஃபயர் சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றதா நாங்கள் விரும்புகிறோம். என் பில்டிங் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்ற என்னைக்கு நான் விரும்பவே மாட்டோம். இதை விரும்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்ற எதனால சொல்றோம் அப்படின்னா நம்ம பண்ற இடத்துல அது மாதிரி நடக்கக்கூடாது. நாங்கள் ஃபயர் சேஃப்டி பண்றது உங்களுடைய அதாவது உங்க பொருளை காப்பாத்திக்கிறதுக்காக மட்டுமே தான் பண்ணி கொடுக்குறோம்.